ஸோ ஃபெய்த் அண்ட் பர்சீவரன்ஸ் நம் கடலும் கிழவனும் சொல்லிட்டு ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயோட த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கும். அந்த ஒருத்தருக்கு வந்து 84 நாள் அவர் கடலுக்குள்ள போயிட்டே இருப்பார், ஒரு தாத்தா மீன் பிடிக்கிறதுக்காக. ஒரு மீன் கூட கிடைக்காது. அவர்கிட்ட படிக்கிறதுக்கு அப்ரெண்டிஸா ஒரு பையன் சேர்ந்திருப்பான். அவங்க வீட்டுல சொல்லுவாங்க, அந்த ஆளு ராசி இல்லாத ஆளு, ஒரு நாள் கூட மீனே அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கடல்ல இது பண்ணிட்டு இருந்தவர். ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்ல. நீ அவர்ட்டெல்லாம் போய் சேராத அப்படின்னு சொல்லி அந்த பையனை போவாடா, நீ ஒரு பெரிய போட் ஒண்ணு போகுது, அந்த பீப்புள் கூட போய் ஏன் இந்த கிழவன் கூட போயிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவங்க வீட்டுல டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அவன் அந்த சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டேல போக மாட்டான். ஆனா அவருக்கு போய் சாப்பாடு வேலையெல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருப்பான். சோ அப்போ அவரு போகும்போது பாத்தீங்கன்னா 85வது நாள் நினைக்கிறேன் கரெக்டா. 84 நாள் ஒரு ஆளுக்கு வந்து மீனே கிடைக்கல. அப்போ வந்து நம்ம வந்து எப்படி இருக்கு, எனக்கு அந்த கதை படிக்கும்போது எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலா. டெய்லியா ஒரு மனுஷன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 85வது நாள் அவர் வந்து கியூபா சைடு அந்த பக்கமா போய், இது அமெரிக்காவில் நடக்கிற கதை, அந்த கடற்கரை பக்கம் போயிட்டு பிடிப்பாங்க. நைட்டு அவருக்கு வந்து அவரோட மீன்ல தூண்டில்ல ஒரு இது அகப்பட்டுரும் வலையில. அது வந்து ரொம்ப பெருசுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும். அவர் இழுத்து இழுத்து இது பண்ணிட்டு இருக்கும். ஒரு நைட்டு பூரா போயிடும், அவரால் அதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்க முடியும். அப்புறம் மறுநாள் ரைட்டு 2 நாள் நைட்டு அதை ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய மீன். அந்த மீன் பாத்தீங்கன்னா அவரோட போட்டை விட பெரிய மீன். அந்த மீனை பிடிச்சு அதை வந்து குத்திடுவாரு அவரு. அது அந்த மீன் வந்து அந்த போட்டை சுத்தி சுத்தி வரும். 3வது நாள் நைட் வந்து அந்த போட்டை வந்து அப்படி சுத்தி போட்டையே இது பண்ண பார்க்கும். இதை வச்சு குத்தி ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஆனா அவருக்கு ஒரு இது வரும், இந்த இந்த இதை வந்து நம்ம என்ன பண்றது. இப்போ அந்த மீனோட ரத்த வாடையை பற்றி ஷார்க்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நிறைய ஷார்க்ஸ் வந்து இது பண்ணும். அதுல வேலை குத்தி அவர் இது பண்ணுவாரு. கடைசியில அந்த பெரிய மீனோட ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்கும். அவர் திருப்பி அந்த அந்த போட் அளவுக்கு உள்ளதை போயிட்டு இந்த ஷார்க்ஸ் எல்லாம் இது பண்ணி அந்த கதை முடியும் போது பாத்தீங்கன்னா, அவருக்கு ரத்த காயம், 4 நாள் வந்து சாப்பிடாம தூங்காம கடல்ல இருந்துட்டு திருப்பி போய் வீட்டுல போய் அந்த ஒரு ஏதோ ஒரு இதை குடிச்சிட்டு மறுநாள் காலையில அவருக்கு வந்து போட் எடுத்துட்டு படகுக்கு போற மாதிரியான அதே மாதிரிதான் முடிஞ்சிருக்கும் அந்த கதை. எனக்கு வந்து சரி, இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அவருக்கு சக்சஸ் தான் ஃபெயிலியரா, இது டுடே லைஃப் நம்ம பண்றதை பண்ணிட்டே இருப்போம். எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அதை விடக்கூடாது. இப்போ நீங்க எத்தனையோ அம்மாக்கள், பாட்டிகள், நான் எங்க ஊர் சைடு ஆச்சின்னு சொல்லுவோம், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இல்லாத பர்சிவரன்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. நிறைய டீச்சர்ஸ் எங்களுக்கு எஜுகேஷன்ல, எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ், அப்படி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பர்சீவரன்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் அவங்க ஃபெய்த்தோடவும் இருக்காங்க ஆக்சுவலா. ட்ரெமெண்டஸ் ஃபெய்த். ரீசெண்டா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், லைக் நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வந்து இப்ப இருக்க விமென்க்கு நான் வந்து பயாஸ்டா பேசல. பட் இப்போ வந்து நம்மலாம் எனக்குன்னு ஒரு மீ டைம் வேணும். இன்னைக்கு வந்து நானு சமைக்கல, வெளியில வாங்கிரலாம். ஆ எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஆ அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருக்கு அப்டின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்போம். நம்ம இப்ப அண்டர்கோ பண்றது வந்து நம்மளோட பேரண்ட்ஸுமே வந்து இத அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம அம்மாலாம் வந்து இதே ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப அழகா தலைக்கு மேல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ற சமையல பண்ணிடுவாங்க. பண்ற வீட்டு வேலைய பண்ணிடுவாங்க. பாதி பேர் வொர்க்கிங் கூட இருந்திருக்குவாங்க. பாதி பேர் வீட்ல இருந்தாலும் they keep doing what has to be done. ஸோ நீங்க சொன்ன மாரி பெர்சிவரன்ஸ்க்கு வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அவங்கலாம். அண்ட் பெர்சீவரன்ஸை விட எனக்கு பிடிச்ச இன்னொரு குவாலிட்டி வந்து என்னன்னா ரெசிலியன்ஸ். பெர்சீவரன்ஸ்க்கும் ரெசிலியன்ஸ்க்கும் ஒரு தின் லைன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. பெர்சீவரன்ஸ்னும் ஒரு விஷயத்த நம்ம விடாம அது எஃபர்ட் போட்டுட்டே இருக்கிறது அதை அச்சீவ் பண்றதுக்கு. ரெசிலியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல என்ன கஷ்டம் வந்தாலும் யூ யூ வில் டெவலப் அன் எபிலிட்டி டு பவுன்ஸ் பேக். ஸோ நீங்க ரெசிலியன்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு வந்து கீ இஸ் பெர்சீவரன்ஸ். ஸோ அதுவும் டிசிப்ளினா இருந்தாலுமே வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த கூட வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். பட் இட் வில் டேக் அ லாங் டைம். ஸோ இது வந்து என்னோட திங் தட் ஐ ஹேட் டு ஷேர். கண்டிப்பா ஜி. அதுலதான் ஆக்சுவலா நான் அந்த ஃபெய்த்ங்கிற பாயிண்ட சொல்லியிருந்தேன். ரெசிலியன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து அந்த ஃபால் பேக், திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிறதுங்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு பிடிச்சிக்கிறதுக்கு வேணும் இல்லையா. இப்போ நீங்க வந்து ரீசெண்டா ஒருத்தர், எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு, அவர் நெட்வொர்க்கிங்ல இருந்து இதுக்கு ஸ்விட்ச் ஆகுறப்போ அவரு சொல்றாங்களாம், ஜி நான் வந்து திருப்பி நெட்வொர்க்கிங்கே போயிடுறேன், நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி, டேட்டா இன்ஜினியரிங் வரல, உங்க வேலைக்கு கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா அதுல அதுல வந்து சன்செட் ஆகுது, நான் அதுக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து படிக்க ஆரம்பிச்சு இன்டர்வியூஸ் இது பண்றாரு. ஒரு கட்டத்துல நமக்கு என்ன வருதுன்னாக்க,
ஒண்ணுமே இல்ல. நம்ம ட்ரெய்னர்ஸோ யாரோ குடுக்கறது வந்து என்னது? ஜஸ்ட் அஷ்யூரன்ஸ். அதாவது ஒரு ஃபெய்த் தான் குடுக்குறாங்க. இல்ல ஜி வரும். நீங்க ஏன் இவ்வளவு ஒரு நாளைக்கு 4 கால் 4 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க. அதுல ஒரு இன்டர்வியூ தான் வாரத்துக்கு 1 வருது. இதுல ஏன் உங்களால முடியாது? அப்படின்னு சொல்லி ஒரு பேட் ஆன் த பேக் குடுக்கும்போது இட் மேக்ஸ் இது ரொம்ப சொல்றது ஈஸியா இருக்குது. பட் அந்த இன்னர் ஃபெய்த் அவங்களுக்கு வரும்போது தான் இட் சேஞ்சஸ்ங்கிறது என்னோட பாயிண்டா இருக்குது. ஸோ வாட் டு யூ திங்க்? அது வந்து ரொம்ப ஈஸியா ஃபெய்த் வச்சு பண்ணலாம் அப்படின்றோம். பட் ஈஸியர் தேன் செட். பட் ஆனா அந்த டே டு டே அந்த எஃபர்ட் போட்டு அந்த ஃபெய்த்தோட பண்ணோம்னா கண்டிப்பா எல்லாம் அச்சீவ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து விடாம பண்ணிட்டே இருக்குது. என்ன ஒரு இது வந்தாலும் அதை கண்டினியூ பண்றது. தடைகள் எவ்வளவு இருந்தாலும் நமக்கு அது நிறைய சமயம் என்ன ஆகும்னாக்க நம்ம மோட்டிவேஷன் பேசும்போது அப்படியே நமக்கு வந்து அப்படி ஜிவ்னு ஓகே நம்ம இது தூங்கி எழுந்திரிச்ச உடனே திருப்பி பழையபடி போற ஸ்டேட்டஸ் உங்கள்ல எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு தெரியல. எனக்கெல்லாம் ரொம்ப வந்திருக்கு. நான் வந்து என்னடா நேத்திக்கு தான் இப்படி பார்த்து அப்படியே இதாயிட்டு இருந்தோம். திருப்பி மறுநாள் காலையில எந்திரிச்சோன்னா பழையபடி ஆக்சுவலா அதை விட கொஞ்சம் மோசமாயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னாக்க ஒரு பார்ட் வந்து நமக்கு வந்து நம்மளோடது வந்து இட் இஸ் மேக்கிங் ஒரு தடையை தாண்டி நம்ம வந்து இது பண்ணணும்னு சொல்லி இதாகுது. இன்னொரு பார்ட் வந்து இல்ல இல்ல அந்த எஃபர்ட் எல்லாம் வேணாம், வேஸ்ட், ஒர்க்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து இது பண்ணுது. இதே ஜாலியா தானே இருக்கு, நம்ம பாட்டுக்கு இருப்போம். நம்ம வந்து ஒரு 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 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பயமா இருக்கிறது. இது ஒரு சைக்காலஜிக்கலா உள்ள ஒரு இஷ்யூ. நீங்க பீட் ஆபீஸ்ல வந்து நம்மள வந்து ஒரு விஷயத்துல நமக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆகிறது இருக்கட்டும், இல்ல ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுல ஒரு இதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், ஒரு 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 ஆர்கனைசேஷன் வந்து ஆர்கனைஸ்டா கொண்டு போறதா இருக்கட்டும். ஃபெயிலியர் அந்த ஃபியர் வரும்போது நான் எப்படி ஓவர் கம் பண்ணுவேன்னா, எண்ட் ரிசல்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மொமெண்ட்டுங்கிறத அடிக்கடி விஷுவலைஸ் பண்ணி பார்த்துப்பேன். இப்போ வீட்லயே வந்து ஏதாவது சமைக்கிறோம், சமைக்கும்போதே வந்து ஏதாவது சொதப்புறோம் அப்படின்லாம் இருந்ததுன்னா, "இல்ல, இல்ல கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க" அப்படின்னு. இத நான் ஆஃபீஸ்லயும் நெறைய டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஒரு பெரிய இஷ்யூ வந்திருந்தது ஆஃபீஸ்ல. அது வந்து ரூட் காஸ் அனாலிசிஸே 3 நாள் பண்ணோம். எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து, "என்னடா இவ்ளோ இதா இருக்கு" அப்படிங்கும்போது, சரி ஓகே எங்களால பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் ஆச்சுன்னா பார்த்துக்கலான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி என்னோட மேனேஜர்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப எனக்கு வந்து தோணிட்டு இருந்தது, இவ்ளோ நேரம் நம்ம பண்ணோம். இன்னும் பண்ணலாம். ஒருவேள நம்ம இத கண்டுபிடிச்சுட்டா அப்ரிசியேஷன் மெயில்ஸ் எல்லாம் வந்து வரும் அப்படின்னு நானாவே விஷுவலைஸ் பண்ணிட்டு, நானும் என் ஃப்ரெண்டும் திருப்பி திருப்பி உட்காந்து பண்ணிட்டு இருப்போம். பிரேக் போம்போதெல்லாம் அந்த 3 நாள் வந்து அத பத்தியே பேசிட்டு இருப்போம். வீட்டுக்கு வந்தாலும் அவ எனக்கு கால் பண்ணுவா. 2 பேரும் ஃபோன்ல பேசிட்டே இருந்து, "இல்ல நம்ம இவ்ளோ நாள் பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வி வேர் ஏபிள் டூ ட்ராக் இட் டவுன் ஃபைனலா. அதுக்கப்புறம் நாங்க நெனச்ச மாதிரி ஆக்சுவலி அந்த அப்ரிசியேஷன் மெயில் எல்லாம் வந்தது. ஸோ எனக்கு வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வரும்போது, அந்த எண்ட் ரிசல்ட் சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா, ஐ திங்க் யூனிவர்ஸ் வில் கெட் இட் டன் ஃபார் அஸ். பர்சீவரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ பாத் டு அட்டைன் எக்ஸலன்ஸ். ஒரு எக்ஸலன்ட் ஃபார் ஏ பர்டிகுலர் டாஸ்க் ஆர் பர்டிகுலர் ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அதில் எக்ஸலன்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதோடைய பாத்து அதோடைய ரோட் மேப் பார்த்தீங்கன்னா பர்சீவரன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒண்ணு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் செட்டுங்கிறது நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா பார்க்குறேன். மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அபண்டன்ஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்க, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்க, மைண்ட் செட் ஷிஃப்ட் இருக்கிறவங்க, அதாவது ஒரு ஒரு அ க வ ஒரு தப்பான மைண்ட் செட் இல்லைன்னா ஒரு ஒரு இன்கரெக்டான மைண்ட் செட்ல இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அந்த மைண்ட் செட் ஷிஃப்டிங்ல இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த கோல நோக்கி அவங்க அச்சீவ்மென்ட் அது ஃபுல்லுமே அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய என்விரான்மென்ட், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஈவன் எல்லாருமே இந்த சரஸ்வதி சொன்ன மாரி யூனிவர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ, நீங்க என்ன வந்துட்டு நீங்க நெனச்சு ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு, அதுல வந்துட்டு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டுட்டு டே டு டே அந்த ப்ராக்ரஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஒரு நாளைக்கு நெகட்டிவா இருக்கலாம், ஒரு நாளைக்கு பாசிட்டிவா இருக்கலாம். ஸோ எனி டைம் அது வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்துட்டு கீப் ஆன் புட் எஃபோர்ட் ஃபார் த பர்ட்டிகுலர் டாஸ்க் அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஓவர் த பீரியட்ல வந்து அக்குமுலேட் ஆயிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ரிசல்ட், ஒரு எண்ட் ரிசல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கே வந்துட்டு, ஓ! இது நம்மளால அத அச்சீவ் பண்ண முடியுது. இவ்வளோ கன்சிஸ்டன்ட்டா நம்ம பண்ணும்போது, வி கேன் ஷிஃப்ட் ஃப்ரம் தேர் டூ தட் அப்படிங்கிற மாரி. இங்கிருந்து நம்ம அங்க நம்மளால போக முடியறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்முடைய விடாமுயற்சி தான்.
நம்ம அதில் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு டெய்லி டே டு டே ரொட்டீன் அதுதான் வந்து நம்ம அந்த ஷிஃப்டிங்கில் தான் வந்துட்டு அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப நம்புறேன். அதே மாதிரி ஃபெய்த்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் டவுட். ஃபெய்த்துங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே இருக்கிற ஒரு செல்ஃப் டவுட்டை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபெய்த்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குச்சு. ஸோ ஃபெய்த் அண்ட் பெர்சிவரன்ஸ் ரெண்டுமே வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கரியர் growth ஆகட்டும், இல்லை வேற எந்த ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகட்டும், இல்லை எதுலையுமே இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் கரியர்லேயே வந்துட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு வந்துட்டு இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர், ஒரு கேரக்டரிஸ்டிக்காக இருக்குது எல்லாருக்குமே. அது எங்கள மாரி வந்துட்டு டொமைன் சேஞ்ச் பண்றவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெர்சிவரன்ஸ் அண்ட் ஃபெய்த் 2மே வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கணும். எப்பவுமே ஹையா வச்சுக்கணும். அதுக்குண்டான என்விரான்மென்ட் எங்க இருக்குதுன்னு பார்த்து, அதிலேயே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்குண்டான பீப்பிள்ஸோட நம்ம கொலாபரேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம போடுற சின்ன சின்ன எஃபோர்ட்ஸு, டே டு டே எஃபோர்ட்ஸு இது எல்லாமே வந்துட்டு ஓவர் த பீரியட்ல வந்துட்டு அக்குமுலேட் ஆயிட்டு, நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்குது. நான் வந்துட்டு என்னுடைய பார்வையில வந்து பெர்சிவரன்ஸ் அண்ட் ஃபெய்த் வந்து இந்த மாரி இருக்கு. தேங்க் யூ. நைட்டு ஃபுல்லா வந்துட்டு ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கா பார்த்துட்டு, ஓகே பகல் ஃபுல்லா பார்த்துருப்போம். நல்லா எனர்ஜெட்டிக்கா வந்துட்டு இருப்போம். அடுத்த நாள்லேருந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு நைட்டு தூங்கி எந்திரிச்சுட்டு ஒரு ஒரு ஷட் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பேக் டு ஒரிஜினல் அந்த மாரி போறோம் இல்லைங்களா? அந்த மாரி இல்லாம ஆமா. எப்பவுமே ஃபயரா இருக்கிறது. எப்பவுமே வந்துட்டு ஏதோ ஒரு இதுல வந்துட்டு, இது நான் கண்டிப்பா இத அட்டெண்ட் பண்ணியே தீருவேன். அதுக்கு என்ன வழி உண்டோ அதெல்லாம் நான் பார்க்க போறேன். அதுக்கு உண்டான வழிய தான் நான் பார்க்க போறேன். அப்படிங்கிற மாரி வந்துட்டு இருக்கிற அந்த கம்ஃபோர்ட் ஜோன் சின்ன சின்ன அந்த நமக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன பழக்கவழக்கங்கள், அதுல சேஞ்சஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம கோல நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாரி அதே கரெக்டா மாரி சொன்னீங்க. ஸ்கேலிங் வந்து ரொம்ப ம். இம்பார்ட்டன்ட். நம்ம போறது வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஸ்கேலிங் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாதி பிரச்சனைய வந்து நம்மால வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஸ்கேலிங் ம். பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட்டா போறோமா? அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம்னா, அந்த வந்துட்டு எங்கெங்கெல்லாம் கரெக்ட் பண்ணலாம்? எங்கெங்கெல்லாம் வந்து இன்கிரீஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அடுத்த இதுக்கு நம்ம அந்த குரோத் நம்ம போயிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாரி. ஆக்சுவலா இந்த ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா? அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு இது படிச்சேன். ஆஹ் என்னன்னாக்கா, நம்ம வந்து எப்படி ஒரு ஹேபிட்ட கல்டிவேட் பண்றது? இப்ப நான் வந்து எனக்கு நல்லா தெரியுது. நான் வந்து லேக் ஆகுறது வந்து விச் ஐ எம் லேக்கிங் இஸ் ஹேபிட் தான். நான் வந்து யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சேன்னா டக்கு 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 டக்குன்னு போய் ரீல்ஸுக்கு போய் அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் போய் அதுக்கப்புறம் வேலைக்கு வரும்போது தான் இது பண்றேன். ஆபீஸ்லயே நான் பார்த்திருக்கிறேன். சில பேர் வந்து டக்குன்னு அந்த டைமை வந்து மைண்ட் இது பண்ணிடுவாங்க. இல்ல சாட்டர்டே சண்டேஸா இருக்கட்டும், ஏதோ ஒரு டைம் அந்த இது இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அதுல போய் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி போறது வந்து கடகடன்னு போயிருது. எனக்கு வந்து நான் எப்படி ஹவு டு ஓவர் கம் இது. இப்ப படம்லாம் இப்ப சில பேருக்கு படம் பார்க்குற ஹேபிட் இருக்கும். சில பேருக்கு நிறைய பழக்கங்கள் நிறைய அது வந்து என்ன ப்ரொடக்டிவா இல்லாம அன்ஹெல்தியா இருக்கும். நிறைய ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ஏதோ நமக்கு வந்து நம்மள வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாம நம்ம கூடயே இருந்து நம்மள வந்து இது பண்றது. அதாவது என்ன சொல்றது, கூட இருந்தே குழி பறிக்கிறதுங்கிறது வந்து துரோகிகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து அடுத்த ஆள் கிடையாது. நம்மளோட இந்த பழக்கங்கள் தான் ஆக்சுவலா. நமக்கு வந்து கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ற நல்ல இது வந்து நல்ல பழக்கங்கள். கூட இருந்தே நம்மள கால பிடிச்சு இழுக்கிறது வந்து இந்த மாதிரியான தீய பழக்கங்கள். சோ இதுதான் நமக்கு உள்ளது. இதை எப்படி இது பண்றதுங்கிறப்போ அந்த வில் பவர் இருக்கு இல்லையா? அந்த வில் பவரை வந்து எப்படி கல்டிவேட் பண்றது? மன உறுதியை வந்து எப்படி இது பண்ணிக்கிறது அப்படிங்கிறப்போ, அவங்க இது வந்து நான் அந்த பாண்டிச்சேரி அந்த அன்னையோட ஒரு புக் எதேர்ச்சியா நான் படிச்சுட்டு இருந்தேன். கரெக்ட்டா இன்னைக்கு டாபிக்கு ரெலவென்ட்டா அது வந்திருந்தது. அதனால நான் அதை ஷேர் பண்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கறாங்க. ஹவ் டு கல்டிவேட் வில் பவர் அப்படின்னாக்கா, நீ வந்து எப்படி உன்னோட மசில்ஸ வந்து பில்ட் பண்றியோ, அதே மாதிரி நீ உன்னோட வில் பவரையும் பில்ட் பண்ண முடியும். என்னன்னா, நீ யூ ஸ்டார்ட் வித் வெரி ஸ்மால் திங். எடுத்த எடுப்பிலேயே நான் வந்து ஒரு பெரிய விஷயத்த பண்ணிருவேன் அப்படின்லாம் சொல்லி பண்ணிராதீங்க. அது வந்து உனக்கு இது ரொம்ப இதா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப மெதுவா ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும். நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும், இல்ல பண்ணக்கூடாதுங்கிறத நீ எடுத்துக்கோ. நீ வந்து நான் வந்து காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்கணும் டெய்லி அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோ. சோ நீ வந்து அந்த இதுக்கு வந்து நீ உன்னோட வந்து அதுல வந்து எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீ டெய்லி 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 அதுல வந்து இது பண்ணு. சோ உனக்கு நீ இதை பண்ண பண்ண எப்படி நீ வந்து மசில பில்ட் பண்றியோ, ரெண்டுத்துக்குமே அவங்க கம்பேர் பண்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீ எப்படி ஜிம்முக்கு போய் ஒரு மசில பில்ட் பண்ற இல்லையா, ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு அதே எஃபர்ட் தான். ஆனா இந்த எஃபர்ட்டை வந்து நீ வந்து மன ரீதியா பண்ற. யூ ஆர் கீப்பிங் இட் மென்டலி, யூ ஆர் புட்டிங் திஸ் எஃபர்ட். இன்னர் எஃபர்ட்னு சொல்றாங்க அவங்க. நான் வந்து மென்டல் எஃபர்ட்னு சொல்றேன். சோ அந்த இன்னர் எஃபர்ட் இதுல அது வந்து எக்ஸ்பிளிசிட்டா அவுட்டர் எஃபர்ட். இப்ப நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணி, ஆனா அதுக்கும் ஒரு இன்னர் டிசிப்ளின், இன்னர் எஃபர்ட் தேவையா இருக்கு. அது பண்றதே கஷ்டமா இருக்குங்கிறது தானே நமக்கு இதுதானே ஃபண்டமெண்டலா இருக்கு. அப்ப நீ கொஞ்ச நாள்ல என்ன ஆகும், உனக்கு வந்து
உனக்கு ஒரு ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்ச உடனே அவங்க சொல்றது பாருங்க எவ்வளவு ஃபேக்டா அவங்க இது பண்ணிருக்காங்கன்ட்டு. 5வது நாள் வந்து தோணுமா, இதெல்லாம் பண்ணி எதுக்கு, நம்ம பாட்டு ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வரும், நம்ம தலை தூக்கும். அந்த டயத்துல நீ வந்து கவனமா இருந்து, இல்ல இல்ல இது வந்து இது வந்து நான் என்னோட வில்ல பில்ட் பண்றதுக்கான ஒரு எஃபர்ட், நான் இதை வந்து விட மாட்டேன். சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நியூ இயர் போது நம்ம எடுக்கிற ரெசல்யூஷன்லாம் 4வது நாள்ல வந்து வீணா போறது இதுதான். சோ எனிதிங் ஒரு 40 நாளா ஏதோ சொல்றாங்க, அது வந்ததுக்கு அப்புறம் அது ஹேபிட் ஆகுதுன்ட்டு. அப்புறம் நமக்கு அது பிசிக்கலா மசில் மெமரியில வந்து வந்துருது. சோ இஃப் ஒன் பர்சன் ஹேஸ் அ ஸ்ட்ராங் வில், நத்திங் இஸ் இன் த வேர்ல்ட் தட் கேன் கோ அகைன்ஸ்ட் இட் அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்கு வந்து அதோட வில் வந்து ப்ராப்பரா இருக்கணும். மெழுகுவர்த்தி வந்து அந்த அந்த அளவுக்கு சுடரோட எரியணும், எந்த இது வந்தாலும் இது பண்ற மாதிரிங்கிற மாதிரி சொல்றாங்க. படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது, ரொம்ப இதா இருந்தது. பட் ஆஸ் யூஷுவல் நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணும்போது தானே அதோட ஃபெயிலியர் வருது. எனிதிங் இப்போ எந்த ஒரு கான்செப்டா இருக்கட்டும், தியரிட்டிக்கலா நம்ம அதை படிச்சுட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி கனெக்ட் ஆகிறோம்னா வி ஹாவ் தட் சிமிலர் குவாலிட்டினஸ். அதை பிராக்டிக்கலா பண்ணும்போது நம்ம அது கூட சேர்ந்து ஐடென்டிஃபை ஆகி நம்ம அதை லேர்னிங் ஆக்கி பார்ட் ஆஃப் ஒன்னா வச்சிடறோம். சோ அதுதான் அதுல உள்ளது. சோ இது வந்து எனக்கு நான் இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி ஹவு டு ஓவர் கம் திஸ் ஹேபிட் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது வந்துட்டு ரீசெண்டாக நான் ஒன்று படிச்சது, இந்த டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் படிச்சது. டோபமைனுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஒரு ரிவார்டு கெமிக்கல் அப்படிங்கிற மாதிரி. எப்பப்பெல்லாம் நம்ம ஒரு இது பண்றோமோ ஒரு ப்ளஷர் மொமெண்ட் கிடைக்கும். அந்த இது அது ட்ரிகர் ஆகும்போது நம்ம அந்த மனசு சந்தோஷப்பட்டுக்கும், ஓகே நான் ஏதோ ஒரு அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் வந்துட்டு அது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை எப்படி அந்த நம்மளுடைய டோபமைன் வந்து எப்படி ட்ரிகர் ஆகுது, எந்த விஷயத்துக்கு வந்துலாம் அது வந்து எக்ஸைட் ஆகுது, அது ரெகுலேட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு இப்போ எப்படி நம்ம பாடி டீடாக்ஸ் இருக்கிறோம், கட் டீடாக்ஸ் இருக்கிறோம், லிவர் டீடாக்ஸ் இருக்கிறோம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டீடாக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோஸ் உடைய டீடாக்ஸும் வந்துட்டு இந்த இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ ஹேபிட் ஃபார்மிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா, அது எந்த அளவுக்கு என்னுடைய க்ரோத்துக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்க்குடைய எவாலுவேட் பண்ண ஆரம்பிச்சாலுமே பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்துட்டு அந்த டோபமைனை வந்து டீடாக்ஸ் பண்ணுவோம். அதை வந்துட்டு அந்த இடத்துல இது தேவையில்லை, இது எனக்கு வந்துட்டு ப்ரெஷர் கொடுக்குது, ஆனால் ஷார்ட் டேர்ம் ப்ளஷரு, இந்த ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது என்னுடைய க்ரோத்துக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கான்ஷியஸாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த கான்ஷியஸாக பண்ண ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரால் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். ஏன்டா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கோம், ஏன் அங்கே போயிட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தேன், ஏன்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுல வந்துட்டு அந்த கோடிங் ரிலேட்டடாக ஏதாவது வருதா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வருதா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது சொல்றாங்களா, வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஏதாவது சொல்றாங்களா. ஸோ அதை மாத்திரம் தேடி அதை மாத்திரம் இது பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே கொஞ்சம் டைம்ஸ் குறைச்சிட்டேன். நமக்கு அதுலேயே வந்து நிறைய ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது, நம்ம ஏன் அப்படி போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம், வச்சுட்டு அதில் வந்து கண்டினியூஸாக எஃபோர்ட் போட்டுட்டே இருப்போம். இப்போதைக்கு பாதையே தெரியல, இருந்தாலும் நடக்க ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட் பிரிண்ட் எல்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு பாதையை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு அதனால தான் அந்த கம்யூனிட்டியில் அந்த பீப்புள்ஸோட அந்த இதுலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் டு ஓவர் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது இது அது இந்த இந்த பண்ணுற ஆக்டிவிட்டியால் எனக்கு வந்து ஃபியூச்சரில் இது எனக்கு ஒரு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குதா அப்படிங்கிறத நானே அப்பப்போ ஆடிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் வந்துட்டு என்னால் ஓவர் பண்ண முடியுது. எப்படி ஒரு ஹேபிட் ஃபார்மிங்ல வந்துட்டு நெகட்டிவ் ஹேபிட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, நல்ல ஹேபிட்டில் வந்துட்டு பழக்கப்படுத்திக்கிறது கஷ்டம், ஆனால் அதோட வாழ்றது ஈஸிம்பாங்க. அதே மாதிரி கெட்ட ஹேபிட்டை வந்துட்டு பழக்கப்படுத்திக்கிறது ஈஸி, ஆனால் அதோட வாழ்றது கஷ்டம்னு. ஸோ அந்த மாதிரி ஹேபிட் ஃபார்மிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அது புரிய ஆரம்பிச்சு அது கான்சியஸாக பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்க்ரீன் டைம்ல இருந்தாகட்டும், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மற்ற விஷயங்களாகட்டும், எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடிட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல ட்ராக்ல போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன்.